ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு வீட்டிற்கு செல்ல பிடிக்கவில்லை. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னா எனக்கு போக பிடிக்கலை, நான் போக விரும்பலை. எங்கே? கோ ஹோம், வீட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம். இதுவே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லணும். இதுவே நான் வீட்டுக்கு போகலை, நான் வீட்டுக்கு போக வேணாம், எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் எப்போது மறுபடியும் சந்திப்போம். நாம் எப்போ மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். when will we meet again? when will we meet again? when will we meet அப்படின்னா நம்ம எப்போ மீட் பண்ணுவோம். அகெயின் அப்படின்னா திரும்பவும், மறுபடியும். ஸோ when will we meet again? நம்ம எப்போ மறுபடியும் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் ஒன்று வேண்டுமா? உனக்கு இன்னொன்று வேணுமா, இன்னொன்று எடுத்துகிட்டு வரவா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். கேன் ஐ கெட் யூ another one? கேன் ஐ கெட் யூ another one? கேன் ஐ கெட் யூ அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வரவா. எனது another one அப்படின்னா இன்னொன்று. ஓகேவா? ஸோ கேன் ஐ கெட் யூ another one? நான் உனக்கு இன்னொன்று எடுத்துகிட்டு வரவா, இன்னொன்று தரவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறக்கவே மாட்டேன். நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ நெவர் forget this. ஐ நெவர் forget this. ஐ நெவர் அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ நெவர் forget this அப்படின்னா forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ திஸ் அப்படின்னா இதை. ஐ நெவர் forget this. நான் இதை மறக்கவே மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காய்ந்த துணிகளை எடுக்க நான் மாடிக்கு சென்றேன். காய்ஞ்ச ட்ரெஸ்லாம் இப்போ வந்து ட்ரெஸ்ஸு காய வச்சுருந்தோன்னா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் காய்ஞ்ச துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு மாடிக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I went upstairs to bring the dry clothes. I went upstairs to bring the dry clothes. I went அப்படின்னா நான் போனேன். upstairs அப்படின்னா மாடிக்கு. I went upstairs to bring அப்படின்னா எடுத்துகிட்டு வரத்துக்கு. என்னதை? காய்ந்த துணிகளை. the dry clothes. dry clothes அப்படின்னா காய்ந்த துணி. I went upstairs to bring the dry clothes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் இதை தனியாக சமாளிக்க முடியுமா? இது தனியாக பண்ணிடுவியா, உன்னால் இதை தனியாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். கேன் யூ ஹேண்டில் திஸ் அலோன்? கேன் யூ ஹேண்டில் திஸ் அலோன்? கேன் யூ ஹேண்டில் திஸ்? ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ கேன் யூ ஹேண்டில் அப்படின்னா உன்னால் சமாளிக்க முடியுமா. கேன் யூ ஹேண்டில் திஸ் அப்படின்னா உன்னால் இதை சமாளிக்க முடியுமா. கேன் யூ ஹேண்டில் திஸ் அலோன் அப்படின்னா உன்னால் இதை தனியாக சமாளிக்க முடியுமா. அலோன் அப்படின்னா தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை வற்புறுத்தாதே. அவனை வற்புறுத்தாத, அவனுக்கு பிடிச்சா செய்யட்டும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். ஃபோர்ஸ் அப்படின்னா வற்புறுத்துறது, கட்டாயப்படுத்துறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம் அப்படின்னா அவனை கட்டாயப்படுத்தாத, அவனை வற்புறுத்தாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் தலையிடாதே. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Don't interfere in this matter. Don't interfere in this matter. Don't interfere. Interfere அப்படின்னா தலையிடுறது. ஸோ don't interfere அப்படின்னா தலையிடாத. In this matter அப்படின்னா இந்த விஷயத்தில். Don't interfere in this matter. இந்த விஷயத்தில் தலையிடாத. ஓகேவா? நீ எதையாவது மறைக்கிறாயா? நீ ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Are you hiding anything? Are you hiding anything? Hide அப்படின்னா மறைக்கிறது. ஸோ ஆர் யூ ஹைடிங் எனிதிங் அப்படின்னா நீ ஏதாவது மறைச்சிட்டு இருக்கியா. ஆர் யூ ஹைடிங் எனிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் இது நடக்காது. நீ இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லலாம். கெஸ் பண்ணுங்கள். இட் வில் நாட் ஹேப்பன் வித்தவுட் யூ. இட் வில் நாட் ஹேப்பன் வித்தவுட் யூ. இட் வில் நாட் ஹேப்பன். ஹேப்பன்னா நடக்கிறது. ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் அப்படின்னா இது நடக்காது. வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல். இட் வில் நாட் ஹேப்பன் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் இது நடக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை நன்றாக யோசிக்க சொல். அவனை நல்லா யோசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஆஸ்க் ஹிம் டு திங்க் வெல். ஆஸ்க் ஹிம் டு திங்க் வெல். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. என்னது? திங்க் வெல், நல்லா யோசிக்கிறதுக்கு. அவன்கிட்ட நல்லா யோசிக்க சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு திங்க் வெல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you already know him?
டு யூ ஆல்ரெடி நோ ஹிம் அப்படின்னா உனக்கு ஏற்கனவே அவனை தெரியுமா. ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே, நோ அப்படின்னா தெரிகிறது, ஹிம் அப்படின்னா அவனை. ஸோ டு யூ ஆல்ரெடி நோ ஹிம் அப்படின்னா உனக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை 2 முறை கூப்பிட்டேன். நான் உன்னை 2 தடவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ கால்ட் யூ ட்வைஸ். ஐ கால்ட் யூ ட்வைஸ். ட்வைஸ் அப்படின்னா 2 தடவை. ஐ கால்ட் யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்டேன். ஐ கால்ட் யூ ட்வைஸ், நான் உன்னை 2 தடவை கூப்பிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நேற்று நான் நன்றாக இல்லை. நேற்று நான் நல்லா இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நேற்று நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே. ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே. ஸோ ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னா நான் நல்லா இல்லை. ஸோ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவே நான் நல்லா இல்லை அப்படின்னா ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே அப்படிங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ், அதனால ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஓகேவா. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கு போவதாக இருந்தேன். நான் அங்கே போகிறதா கிளம்பிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் அபவுட் டு கோ தேர். ஐ வாஸ் அபவுட் டு கோ தேர். நான் போகலான்னு இருந்தேன், கரெக்டாக நான் கிளம்ப போனேன், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ வாஸ் அபவுட் டு கோ தேர். நான் அங்கே போகலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு கோ தேர், அங்கே போகதா. ஓகேவா. ஐ வாஸ் அபவுட் டு கோ தேர். நான் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. நான் அவனை கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. எது நடந்தாலும் அவன் என்னுடன் இருப்பான். என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் அவன் என் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஹி வில் பி வித் மீ. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஹி வில் பி வித் மீ. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன நடந்தாலும், he will be அப்படின்னா அவன் இருப்பான், with me அப்படின்னா என்னுடன். no matter what happens he will be with me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. no one knows where he is. no one knows where he is. இதை nobody knows where he is அப்படின்னு சொல்லலாம். ஸோ no one nobody அப்படின்னாலும் யாருக்குமே இல்லை அப்படின்னு அர்த்தம். knows where he is. இதை no one knows where is he அப்படின்னு சொல்லக்கூடாது. no one knows where he is அப்படி தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீதமான சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வை. சாப்பாடு மீதி போயிடுச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கீப் த லெஃப்ட் ஓவர் இன் த ஃப்ரிட்ஜ். கீப் த லெஃப்ட் ஓவர் இன் த ஃப்ரிட்ஜ். கீப் அப்படின்னா வை, லெஃப்ட் ஓவர் அப்படின்னா மீதமான சாப்பாடு. ஸோ கீப் த லெஃப்ட் ஓவர் இன் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஃப்ரிட்ஜில். கீப் த லெஃப்ட் ஓவர் இன் த ஃப்ரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்களை சிமிட்டிக் கொண்டே இருக்கிறான். அவன் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He is blinking his eyes continuously. He is blinking his eyes continuously. Blinking அப்படின்னா சிமிட்டுறது. ஸோ he is blinking அப்படின்னா அவன் வந்து சிமிட்டிட்டு இருக்கான். his eyes அப்படின்னா அவனோட கண்ணை, அவன் கண்ணை அவன் சிமிட்டிட்டு இருக்கான். continuously அப்படின்னா தொடர்ந்து, அவன் கண்ணை அவன் தொடர்ந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கான். ஓகேவா. he is blinking his eyes continuously. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கே இருக்கக்கூடாது. நீ ஏன் இங்கே வந்த, நீ இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ ஷுட் நாட் பி ஹியர். யூ ஷுட் நாட் பி ஹியர். யூ ஷுட் நாட் பி ஹியர் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் அப்படின்னா இருக்க கூடாது. யூ அப்படின்னா நீ கூடாது. பி அப்படின்னா இருக்கிறது. ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ நீ இங்கே இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ஹியர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே மாறாது. எதுவுமே மாறாது. நீ என்ன பண்ணாலும் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நத்திங் அப்படின்னா எதுவுமே இல்லை. கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னா மாற போகிறது. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னா எதுவுமே மாறாது, எதுவுமே மாற போகிறது இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் போக வேண்டும். நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I have to go. I have to go. I have to go அப்படின்னா நான் போக வேண்டும். ஸோ இங்கே வேண்டும் அப்படிங்கிறதுக்கு have to அப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ I have to go நான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் உன்னை அங்கே அழைத்து செல்ல முடியாது. என்னால் உன்னை அங்கே அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I can't take you there.
ஐ காண்ட் டேக் யூ தேர். ஐ காண்ட் டேக் அப்படின்னா டேக் யூ அப்படின்னா ஒன்று அழைச்சிட்டு போகிறது. ஸோ ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஐ காண்ட் டேக் யூ என்னால் ஒன்று அழைச்சிட்டு போக முடியாது. தேர் அப்படின்னா அங்கே. ஐ காண்ட் டேக் யூ தேர் என்னால் ஒன்று அங்கே அழைச்சிட்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். இப்போ யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட இப்போ ஏதோ தப்பாக பேசிட்டாங்கன்னா எப்பயுமே இப்படி நடந்துக்க மாட்டான், என்னன்னு தெரியல, இன்றைக்கி தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He usually doesn't behave like this. He usually doesn't behave like this. Usually அப்படின்னா எப்பயுமே. ஸோ he usually doesn't behave அப்படின்னா behave அப்படின்னா நடந்துக்கிற விதம். ஸோ doesn't behave like this அப்படின்னா இது மாதிரி. ஸோ he usually doesn't behave அப்படின்னா நடந்துக்க மாட்டான். like this அப்படின்னா இது மாதிரி. அவன் எப்பயுமே இது மாதிரி நடந்துக்க மாட்டான். He usually doesn't behave like this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய துணி அழுக்காகி விட்டது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், ஏதோ பண்ணுறோம், இப்போ அழுக்காயிட்டே ஒரு ட்ரெஸ் அழுக்காயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யுவர் clothes have gotten dirty. Your clothes have gotten dirty. Dirty அப்படின்னா அழுக்காவது. ஸோ யுவர் clothes அப்படின்னா உன்னோட ட்ரெஸ், உன்னோட துணி. have gotten dirty அப்படின்னா அழுக்காயிடுச்சு. ஸோ யுவர் clothes have gotten dirty. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ யாருடன் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். நீ யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்பீக் வித் whoever you want whenever you want. You can speak with whoever you want. You can speak அப்படின்னா நீ பேசலாம். with அப்படின்னா உடன். யாருடன்? whoever you want. நீ யாரோட பேசணும்னு நினைக்கிறியோ அவங்களோடையும். whenever you want. நீ எப்போ பேசணும்னு நினைக்கிறியோ அப்பயும் நீ பேசலாம். whenever அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும். whoever அப்படின்னா யாருடன் வேண்டுமானாலும். ஓகேவா? ஸோ யூ கேன் ஸ்பீக் வித் whoever you want whenever you want. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் தான் கோபமாக இருக்க வேண்டும். இப்போ யாரோ கோபமாக இருக்கு, நீங்கள் நம்ம ஏதோ பிரச்சனை வருது, ஸோ கோபமாக இருக்காங்க, நீ ஏன் கோவப்படுற? நான் தான் கோபமாக இருக்கணும், நான் தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I should be the one to be angry. I should be the one to be angry. I should be the one. நான் தான் இருக்கணும். என்னது? to be angry. கோவமா. நான் தான் கோவமா இருக்கணும். I should be the one to be angry. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏன் சொல்ல வேண்டும். இப்போ யாரோ எதை கேட்குறாங்க, ஸோ அப்போ நம்ம கோவமாக இருந்தோம்னா நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும், நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why should I answer you? Why should I answer you? நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும். Why should I answer you? Answer அப்படின்னா பதில் சொல்கிறது. ஸோ why அப்படின்னா ஏன். Why should I answer you? நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேனா. இப்போ ஏதோ வராங்க, டக்குன்னு பயந்துட்டோன்னா பயமுறுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Did I scare you? Did I scare you? ஸ்கேர் அப்படின்னா பயப்படுறது. ஓகேவா? ஸோ டிட் ஐ ஸ்கேர் யூ அப்படின்னா நான் உன்னை பயமுறுத்திட்டேனா. ஓகேவா? வீட்டிற்கு பத்திரமாக செல். வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.